எல்லாரோடையும் எல்லாரும் என்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நேரத்தை வீணடிக்கும். உட்காந்து பேசிட்டு அவங்களுக்கு ஆகாரத்தை சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி அதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு படுத்து தூங்கி அவசரமாக காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு தூங்கியும் தூங்காமலையும் வேலைக்கு ஓடி போய் அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு தூரம் கவனித்து அவ்வளவு தூரம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவ்வளவு எல்லாரும் வேணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னொரு இடத்துல போய் நம்மளை குறித்து ஐயா சோறா போட்டான், அவன் சிக்கன் குழம்பா நம்மளை வச்சான் பாருங்க, ஒன்றும் இல்லை நேற்றுக்கு உள்ளதை அப்படியே சூடு பண்ணி கொடுத்தாங்க, இப்படி வேண்டாம் வெறுப்பாக கொடுத்தாங்க. அப்போ அவங்க போய் நாளைக்கு நம்மை குறித்து என்னதான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னால் குறைதான் சொல்ல போகிறாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம சந்தோஷத்திற்காக எங்கேயும் தேடி அலையவே வேண்டாம். எங்கே தேடி அலைஞ்சாலும் சந்தோஷம் நம்மளை தேடி வரவே வராது. என் பிள்ளையினுடைய வீட்டுக்கு போய் நான் போய் 2 நாள் இருந்தால் சந்தோஷப்படுவேன், பேர பிள்ளைகளை பார்த்தா நான் சந்தோஷப்படுவேன், தப்பு இல்லை. நம்முடைய பேர பிள்ளைகளை பார்க்கும்போது நம்முடைய வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் மகிழ்ச்சி தான், நமக்கு சந்தோஷம் தான். ஆனால் நிரந்தரமான சந்தோஷம் நமக்கு அதில் என்ன செய்யாதுன்னா எதுலையுமே கிடைக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற எதுலையுமே நம்ம ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை அடையவே முடியாது. சந்தோஷத்தை தேடி ஓடுகிற எந்த தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. சந்தோஷம் வெளியிலே அல்ல, சந்தோஷத்தை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பேன். என்ன நான் சந்தோஷமா வச்சுக்குவேன், என் சூழ்நிலையை நான் சந்தோஷமாக வச்சுக்குவேன், எனக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சந்தோஷமாக எடுத்துக்குவேன். அப்போது சந்தோஷம் என்கிறது சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தோ ஆட்களை பொறுத்தோ அல்ல, அது யாரை பொறுத்து அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனநிலையை பொறுத்து. என்னுடைய மனநிலையை பொறுத்து நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா எந்த இடத்துல வேணும்னாலும் நான் என்னவா இருக்கலாம் சொல்லுங்களேன்? எந்த இடத்துல வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம். அப்போ சந்தோஷமா இருக்கிறது என்னுடைய மனநிலையை பொறுத்து. நான் கடந்த நாட்களில் ஒரு சின்ன சாங்ஸ் ஒன்று ரெக்கார்டிங்காக இந்த என் மீதா இத்தனை அன்பு அப்படின்ற அந்த பாட்டை சீக்கிரத்தில் கர்த்தருக்கு சித்தமான வருகிற திங்கக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை, இந்த வாரத்துக்கும் அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த பாட்டை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த பாட்டை பாட போகும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு ரொம்ப அவசரமாக இருந்துச்சு. அதனால் அவசரமாக இருந்ததுனால ஒரு லைட்டு வேற போடலை, இங்கேருந்து அங்கே லைட்டு போகிறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு பேண்ட் கையில் எடுத்தேன், ஒரு ஃபுல்லாக ஒயிட் எடுத்து அயன் பண்ணி போட்டுட்டேன். போட்டதுக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பேண்ட்டில் சைடில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அது ஒன்றும் பெரிய இதுவாக தெரியாது. சரி, நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இதை யார் பார்க்க போகிறா, சட்டை பெருசாக தானே இருக்கும், சட்டை கொஞ்சம் கீழே இறக்கி போடும்போது ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே போயாச்சு. அந்த ப்ரேயரை ஆரம்பிச்சாச்சு. அது நடந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு தம்பி ஓடி அங்கிள் உங்கள் பேண்டில் ஒரு ஓட்டை இருக்கு அங்கிள் அப்படின்னாரு. அவ்வளோ சும்மா இந்த சைடில் தான், அது ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்படியாப்பா கண்டுபிடிச்சிட்டியா நீ? நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன், ஸோ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நினச்ச உடனே அவர் ரொம்ப பக்கத்தில் என் காதுக்கு பக்கத்தில் அங்கிள் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், கொஞ்சம் குமிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு ரொம்ப பவ்யமா அப்படி என்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி சின்ன ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு. அப்படியாப்பா, அந்த ஓட்டையை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த சின்ன ஓட்டையை நம்ம சொல்லிட்டோம்னா அவருக்கு வருத்தமாயிரும், ஐயோ மூட் ஆஃப் ஆயிடுவாரு, அதனால மெதுவாக போய் யாருக்கும் தெரியாமல் அவங்கள்ட்ட சொல்லலான்னு சொன்னார். நான் எல்லாருக்கும் சத்தமாக சொன்ன உடனே என்னங்கள் அப்போது என்ன இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், அதுக்காக அப்படி போட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலருக்கு பாருங்க, இந்த ஒன்னே ஒன்று போதும் பாருங்களேன், அந்த மீட்டிங் முழுக்க அப்செட் ஆகிறதுக்கு இந்த சின்ன ஒரு ஓட்டை போதுமானது, இந்த ஒரு சின்ன கிழிஞ்ச இடம் போதுமானது, அவ்வளோதான். இதை நினச்சி நீ பார்த்துட்டியா, பார்க்க மாட்டேன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் துணியை சேர்த்து பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் என் வஸ்திரத்தை விட்டு என் கையை நான் எடுப்பதே இல்லை.
அப்படின்னு எங்கெல்லாம் ஒளியணுமோ அங்கெல்லாம் ஒளிஞ்சு, எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போச்சு. ஐயோ தெரியாமல் போட்டுட்டு வந்தேன், ஐயோ தெரியாமல் போட்டு வந்தேன், இப்படி நான் பண்ணிட்டேனே, இப்படி மடத்தனம் பண்ணிட்டேனே அப்படின்னு எல்லாம் நினைப்பார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் சந்தோஷத்தை தேடி எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போகவே கூடாது. என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன், என்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிற ஒரு தேவன், என்னை சந்தோஷத்தினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து, இது நடந்தா எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, இது எனக்கு ரொம்ப கவலையை கொடுக்குது, இதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்ற சில காரியங்கள் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு நீங்க சந்தோஷப்படுகிற அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக கர்த்தர் செய்வார். இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள அதனுடைய கையளவு மேகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். முழு பலத்தோட கைகளை தட்டி ஆமென், அந்த காரியம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அசுபங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இப்பொழுது தடையா இருக்கிற அந்த தடை கற்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்னே போய் அந்த தடைகள் உடைக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சி ஆக்க விடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக உடைவதாக. கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர். கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். வேதம் எல்லா இடத்திலும் இன்று நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன நெகட்டிவா நடந்தாலும், என்ன தீமையா நடந்தாலும், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு அறிவு வேணும். என்ன அறிவு வேணும் அப்படின்னா, நான் இன்னைக்கு இப்படி இந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், இந்த சூழ்நிலையை கர்த்தர் சீக்கிரமா என்ன பண்ணுவாருன்னா கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். நான் இன்னைக்கு துக்கப்படுகிறேன், ஆனா சீக்கிரமா நான் சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு நான் அவமானப்படுறேன், ஆனா சீக்கிரமா நான் அங்கீகரிக்கப்படுவேன். இன்னைக்கு நான் புறக்கணிக்கப்படுறேன், ஆனா சீக்கிரமா நான் தேடப்படுவேன். எத்தனை பேரை ஆமோதிக்க முடியும்? ஆமென். இன்னைக்கு நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஆனால் கர்த்தர் அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற அளவிற்கு கர்த்தர் என்னை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கடந்து போகும்போது ஒன்று எப்பொழுதும் நினைக்கணும், இந்த பாதையில போகிற என்ன கர்த்தர் இந்த பாதையிலே என்னை வழி நடத்துகிற என்னை கண்டிப்பாக நன்மையான பாதையிலே கர்த்தர் வழி நடத்துவார். வனாந்தரத்தை மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணல, உன்னை வனாந்தரத்தில் நான் நடத்துவேன், நீ வனாந்தரத்தை பார்ப்ப, நீ வனாந்தரத்தில் ஆகாரம் புசிப்ப அப்படின்னு மட்டும் ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நீ வனாந்தரத்தில் நடக்கிற, நீ வனாந்தரத்தில் சாப்பிடுற, நீ வனாந்தரத்தில் தூங்குற, ஆனா ஒரு நாள் நான் உன்னை கானானிலே நடக்க பண்ணுவேன். ஒரு நாள் உன்னை கானானிலே நான் உணவு உண்ண வைப்பேன். ஒரு நாள் கானானிலே பயப்படுத்துவார் இல்லாமல் உன்னை அங்கு சுகமாய் நான் தங்க வைப்பேன். ஒரு நாள் கானானுடைய தண்ணீரை நீ குடிப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இன்று நீங்கள் பார்க்கிற இந்த காரியத்திற்கு எதிர்மறையாய் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். துன்பத்தை பார்க்கிற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு, அவமானத்தை பார்க்கிற உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நிச்சயமாய் உண்டு. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்று நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ, இன்று எதன் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்துகிறாரோ, இன்றைக்கு எந்த பாதையில ஆண்டவர் உங்களை டிராவல் பண்ண வைக்கிறாரோ, இதே பாதைக்கு ஆப்போசிட்டா, இதே பாதையினுடைய முடிவில் ஆண்டவர் மறுபடியும் உங்களை என்ன பண்ணுவார்னா கர்த்தர் இன்னொரு பாதையிலையும் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய அஜெண்டா, அவருடைய பிரயாணம், அவர் நமக்கு வச்சிருக்கிறது எல்லாமே எப்படி வச்சிருக்கிறார்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி தான். ஒரு வனாந்திரம் வந்துச்சுன்னா ஒரு வயல்வெளி வரும். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு மேடு வருமானால் ஒரு பள்ளம் வரும். ஒரு பள்ளம் வருமானால்
ஒரு உயர்வான இடம் நமக்காக இருக்கும். இதை கர்த்தர் நமக்கு அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா அதை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவை என்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. பாருங்களேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பாவக்காய் இருக்கு பாருங்களேன், இந்த பாவக்காவை சின்ன வயசுல நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பாவக்காய் சமைச்சு கொடுங்க. என் பிள்ளை பாவக்காய் சாப்பிடும்னு சொல்றவங்க நீங்க கை தூக்குங்கன்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன், நீ ஒருத்தருமே கை தூக்க மாட்டீங்க. ஐயோ பாஸ்டர், பாவக்காவை பார்த்தா என் பிள்ளை தெரிச்சு ஓடும் பாஸ்டர், என் பையன் தெரிச்சு ஓடுவான். பாவக்காய் குழம்பு ஆகவே ஆகாது. ஆனால் 50 வயசுக்கு மேலே அம்மாங்களும் ஐயாங்களும் சாமான் வாங்குறதுக்கு கடைக்குன்னு போயிட்டா நல்ல பாவக்காவை பச்சையாக பார்த்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பா கொடுப்பா பாவக்காய் கொடுப்பா. வந்துட்டு வெறும் பொரியல் செஞ்சு சாப்பிட்றது இல்லை, சிலர் சூப்பே அடித்து குடிச்சிருவாங்க. அவ்வளவு கசக்கும். ஏன் அப்படின்னா அன்னைக்கு கசப்புன்னு வேணான்னு சொன்னீங்களே, இன்னைக்கு கசக்கலையா உங்களுக்கு கேட்டால், இன்னைக்கு அந்த வயசு வந்ததுக்கு பிற்பாடு அந்த பாவக்காய் அவங்களுக்கு என்ன பண்ணலைன்னா கசக்கல்ல. ஏன் அப்படின்னா என்னுடைய உடம்புக்கு அது ஆரோக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு நம்முடைய சரீரத்திற்கு கசப்பும் தேவை, இனிப்பும் தேவை. அது நமக்கு தான் புரிஞ்சுக்கிறதுக்கு வயசு இல்லை. அந்த வயசுல வெறும் சிக்கனை சாப்பிட்டே உயிர் வாழலாம், வெறும் இது பட்டு சாப்பிட்டா போதும், இது வேண்டான்னு நினைப்போம். ஆனால் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் வரும். அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நியமித்திருக்கிற வாழ்க்கையிலே இந்த மேடு பள்ளங்களை அவரே கர்த்தர் அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்கிற எல்லா மேடுகளும் பள்ளங்களும் என்னை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை ஊன்ற கட்டி என்னை பலப்படுத்தி கண்ணீரை பார்க்கிற எனக்கு சந்தோஷத்தை பார்க்க வைக்கும்படியாக நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா 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 ஆமென். எனக்கு தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ரொம்ப அழகா பாடுவார் பாடு. பிரயாணத்தில் மேடும் உண்டு, பள்ளங்களும் உண்டு, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்கு உண்டு, மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயா. ஹல்லேலூயா. இந்த பாட்டை நம்ம சந்தோஷமா பாட போறோம். ஆமென். அதுல ரொம்ப அழகான வாழ்க்கை என்பது போராட்டமே, கெட்டதொரு போராட்டமே அப்படின்னு சொல்லல. எப்படி பாடிருக்காங்க? வாழ்க்கைன்ற போராட்டம் என்ன போராட்டமா கேட்கல. அது ரசிக்கிறவங்களுக்கு நல்ல போராட்டம், ரசிக்காதவங்களுக்கு கெட்ட போராட்டம். என்னை உருவாக்கும் போது நான் பொன்னாக விளங்குவேன். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி நன்றி அப்பா நன்றி. ஹல்லேலூயா. மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவன் மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமென். நீங்க பாடுறத பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, சரிங்களா? நீங்க பாடுறத பார்த்தா என்னமோ இருக்குது. பிரியமானவனே, வேதம் சொல்லுகிற உன் ஆத்துமா வாழ்வது போல. சொல்லுங்களேன். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய சாப்பாட்டில் அவங்க வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் அவங்க வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய சம்பாத்தியத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் எதுதான் வாழல தெரியுமா? சொல்லுங்களேன். ஆத்துமா மட்டும்தாங்க வாழல. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஃபர்ஸ்ட் எது வாழணும் கேட்கல? ஆத்துமா வாழணும். ஆனா அதான் சிலர் இருக்கிறத கோட்டை விட்டுட்டு பறக்கிறதுக்காக ஆசைப்படுவாங்கன்னு சொல்றாங்க பாருங்களேன். அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் நம்மளை அழிச்சுக்கிட்டோம், நம்முடைய சரீரத்தை அழிச்சுக்கிட்டோம்.
நம்முடைய சிந்தைகளை அழிச்சிட்டோம், நம்மளை பலவீனமாக்கிட்டோம், எல்லாத்தையும் நம்ம கஷ்டப்படுத்திட்டோம். ஆனா நம்ம வீடை வாங்கிட்டோம், நம்ம காரை வாங்கிட்டோம், நம்ம சுற்றி இருக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம். ஆனா அதே காருக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டோம். இப்போ ஆத்துமாவே வாழாம அந்த காருக்குள்ள உட்கார்ந்து நீங்க பிரயாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், அதுக்கு அந்த கார் அவசியமே. அந்த கார் இல்லாமலே நம்ம என்னவா இருப்போம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கடன் வாங்கி ஒரு காரை வாங்குறோம்னு வைங்களேன், அந்த கார்ல உட்கார்ந்து நம்மள சந்தோஷமா நம்மளால பிரயாணம் பண்ண முடியாத அளவிற்கு கடன் சுமை பிரச்சனை நம்மளை கஷ்டப்படுத்திச்சுன்னா அந்த கார்னால நமக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? அது மரியாதைன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ அவங்களாம் கார் வச்சிருக்காங்கன்னு மற்றவங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட நம்மளை அழிச்சு நம்மளை பிசைகிற அந்த மரியாதை நமக்கு சொல்லுங்க. எல்லாருமே எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வேண்டாம், அது வேண்டாம். யார் வாழணும் முதல்ல? எல்லாரும் சொல்லுங்க. நல்ல ஆத்துமா வாழணும், ஆத்துமா வாழணும். இப்போ 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடு ஒன்று கட்டி இன்னும் ஃபினிஷ் பண்ண முடியாமல் ரொம்ப துக்கத்தோட ஒரு ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக போனேன். அப்போ நான் இங்கேருந்து அவங்க சொல்கிறத பார்க்கும்போது சரி அந்த வீட்டில் இன்னும் நிறைய வேலை முடிய வேண்டியது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். போய் பார்த்தா கிட்டத்தட்ட 99% வேலை முடிஞ்சிருக்குது. இனி ஒரு சின்ன 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 ஆனா இந்த வேலை நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்னை ஏமாத்திடுவாரோ, இன்ஜினியர் விட்டுட்டு போயிடுவாரோ, இந்த வீடை முடிக்க முடியாதோன்னு நினைச்சு மனசுல கவலைப்பட்டு பட்டு பட்டு பார்த்தீங்கன்னா தூக்கத்தை முற்றிலுமாய் இழந்து தூங்கவே முடியாம இப்ப வேலையை முடிக்கிறதுக்கு ஆளை ரெடி பண்ணியாச்சு. அவ்வளவுதான், இன்னும் 10 நாள்ல வேலை முடிஞ்சிடும். ஆனா ரொம்ப துக்கமான விஷயம் என்னன்னா, அவங்க அம்மா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல், முந்த நாளைக்கு ஹாஸ்பிட்டல், நேற்றைக்கு ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு தூங்க முடியல, எனக்கு தூக்க மாத்திரை கொடுங்க, எனக்கு உடம்பு நல்லா இல்லை, எனக்கு மாத்திரை கொடுங்க. இப்போ வீடு ஃபுல்லாயிடுச்சு, வீடு நிவர்த்தி ஆச்சு. ஆனா அந்த வீட்டில் தங்குறதுக்கு இவங்க என்னவா இல்லை கேட்கல. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை சுற்றி இருக்கிறது வாழணுமா, உங்க ஆத்துமா வாழணுமா? கேட்கல. ஆத்துமா வாழணும்னா நீங்க என்னவா இருக்கணும்னா, நீங்க இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கணும், நீங்க உங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இல்ல வருத்தம் தான், கஷ்டம் தான். உண்மையிலே இந்த கர்த்தர் சில பாதைகளில் உங்களை நடத்தும் போது உங்களுக்கு பெரிய கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவரே என் ஆத்துமா வாழணும், ஆண்டவரே முதல்ல என் ஆத்துமா வாழணும். நீங்க இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல கண்ணை மூடினாலும் எப்படி போனணும்னா, இந்த உலகத்துல என்னுடைய ஆத்துமா சுகமாய் வாழ்ந்தது. இந்த ஆத்துமா வாழ்றதுக்கு வேற யார் காரணம்னு நினைக்கிறீங்க? ஆத்துமா வாழ்றதுக்கு யார் நல்லா இருந்தா ஆத்துமா வாழும், யார் நல்லா இல்லைன்னா ஆத்துமா வாழாது. கேட்கல. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க ஆத்துமா வாழ்றதுக்கு சுத்தி இருக்கிற ஒருத்தரும் தேவையில்லை. நல்லா சொல்லுங்க, எல்லாம் கையை கொடுத்து சொல்லுங்க. சுத்தி இருக்கிற யாரும் தேவையில்லை. உங்க ஆத்துமா வாழ்றதுக்கு நீங்க நல்லா இருந்தாலே போதும், நீங்க ஞானமாய் வாழ்ந்தாலே போதும், நீங்க கவலையை உள்ள கொண்டு போகாம இருந்தாலே போதும், நீங்க கர்த்தரை துதிச்சிட்டு இருந்தாலே போதுமானது. என்னுடைய ஆத்துமாவை இன்னொருத்தர் வாழ வைக்க முடியாது, என்னுடைய ஆத்துமாவை என் பிள்ளைய வாழ வைக்க முடியாது, என்னுடைய ஆத்துமாவை என்னுடைய கணவனார் வாழ வைக்க முடியாது, என்னுடைய ஆத்துமாவை என்னுடைய சம்பளம் வாழ வைக்க முடியாது. ஆனால் என்னுடைய ஆத்துமாவை நான் வாழ வைக்க முடியும். அந்த உரிமையை கர்த்தர் என் கையிலே கர்த்தர் தந்திருக்கிறார். இப்போ நான் எல்லாருக்கும் சொல்றேன், எது வாழுதோ இல்லையோ, எது வாழணும் சொல்லுங்களேன் எல்லாருக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எனக்கு அப்படிதான். எல்லா வயதானவர்களும் அவங்கள பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, பாஸ்டர் அது ஆண்டவர் சொல்ற எல்லாம் முடிந்தது. என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது. பெரியவங்கெல்லாம் வயசானவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு அந்த டைம் நெருங்கும் போது என்ன சொல்லணும்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், சந்தோஷமா இருக்கிறேன், அவ்வளவுதான். யாக்கோபு சொன்னது மாதிரி உன் முகத்தை பார்ப்பேன்னு நான் நினைக்கல, ஆனா உன் பிள்ளையே ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்னை பார்க்க பண்ணாரு. இந்த நிமிஷத்துல எனக்கு மரணம் வந்தா கூட சந்தோஷமா போயிருவோம்ப்பா, என்னை கொண்டு போய் என்னுடைய முன்னோர்களுடைய கல்லறையில மட்டும் அடக்கம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மரண நாளை, தன்னுடைய அடக்கத்தை கூட சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு இல்ல? அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். அப்போ எது வாழணும்? ஆனா நம்ம நிறைய பேர் வயதானவர்கள் அந்த
அந்த மரணத்துக்கு நேராக நெருங்கும் போது எப்படி நெருங்குவோம் தெரியுமா? என்னத்தை வாழ்ந்தேன், என்னத்தை சம்பாதிச்சேன், என்னத்தை பண்ணினேன், எடுத்துக்கிட்டா போதும், எப்படியோ போய் சேர்ந்தா போதும், இந்த மாதிரி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆத்மா என்ன பண்ணல. இப்போ எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். எது வாழணும் சொல்லுங்க எல்லாருமே. வேற எதுவும் வாழாட்ட கூட பரவாயில்ல. அந்த ஆத்மாவுக்கு அதிகாரி யாரு? நாம் தான் அதிகாரி. 2 வாரமா ஆண்டவர் அதே பேசிட்டு இருக்கிறாரு. யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு. சுத்தி இருக்கிற எல்லாரையும் வாழ வச்சு உங்க ஆத்மாவை கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஆத்மாவுக்கு அதிகாரி நீங்க தான். ஆமேன். இப்ப பாட போறேன் எல்லாரும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயா. முதல்ல என் ஆத்மா வாழணும் ஆண்டவரே. அதற்கு பிறகு சுற்றி இருக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் தர வல்லவராயிருக்கிறார். கரங்கள் எல்லாரும் தட்டி ஆமென். ஹalleluya. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பக்கத்துல பார்த்து, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இப்ப சொல்லுங்க, வாழ்க்கை என்பது அது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி. கைகளை மேல. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. விரித்திடுவார், தாண்டிடுவார், விரித்திடுவார், தாண்டிடுவார். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். பிரியமானவரே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் மகனே. இப்ப சொல்லுவோம், ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, ஆத்துமா
இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நம்ம எல்லாருமே ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே முதல்ல என்ன ஆத்துமாவை வாழ வைங்க ஆண்டவரே, என்ன ஆத்துமாவை வாழ வைங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் எந்தெந்த இடத்துல இல்லாமோ நீங்க வாழ்ந்திருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை. உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா நிறைய பேர் சொல்றாங்க, நீ நல்லா வாழ்ந்தப்பா, நீ நல்லா வாழ்ந்தப்பா, நீ போய் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டியே, இல்லை நீ போய் இவ்வளோ பெரிய வேலையில் ஜாயின் பண்ணிட்டியே, நீ சுகமாக இருக்கிறியே, சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்தவர்களாகவே தெரிஞ்சிருக்கலாம். நீ நல்லா வாழ்ந்துட்ட, நீ நல்லா வாழ்ந்துட்ட. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் வாழ்ந்து உங்கள் ஆத்மாவில் மட்டும் நீங்கள் ஆளாமல் இன்னைக்கு இருக்கலாம். உங்கள் ஆத்மாவில் சமாதானம் இல்லை, உங்கள் ஆத்மாவில் சந்தோஷம் இல்லை, உங்கள் ஆத்மா வெற்றியா இல்லை, உங்கள் ஆத்மா சிரிப்போட இல்லை, உங்கள் ஆத்மா திருப்தி இல்லை, உங்கள் ஆத்மாவில் எந்த வருத்தமும் இல்லாமல் இல்லை. எல்லா வருத்தமும் ஆத்மாவுக்குள்ள இருக்கலாம். ஆனால் இன்று ஆவியானவர் உங்களுக்கு என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, உன் ஆத்மா வாழ்வது போல, உன் ஆத்மா வாழ்வது போல இந்த ஆத்மாவை வாழ வைக்கிற அந்த உணவையும் அந்த உரத்தையும் கர்த்தர் எனக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். என் ஆத்மா என்ன பண்ணணும்னா வாழணும். என் ஆத்மா, நான் அப்படிதான் அந்த பலிபீடத்தில் நிற்கும் போது உங்க எல்லாருக்காக அப்படிதான் ஜெபிக்கிறேன். கவலையினால் உங்கள் ஆத்மா அப்படியே சோர்ந்து ஒடுங்கி போயிடக்கூடாது. உங்க ஆத்மா வாழணும். ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நினைச்சு உங்க ஆத்மா ஒடுங்கி போகக்கூடாது. ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்த அந்த அற்புதம் கிடைக்காத உடனே உங்களுக்கு உங்க ஆத்மா அப்படியே இறந்து போயிடக்கூடாது, மரிச்சு போயிடக்கூடாது, சோர்வுக்கு போகக்கூடாது. உங்க ஆத்மா என்ன பண்ணணும்னா வாழணும். உங்க ஆத்மா எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும், உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமலே போனாலும் உங்க ஆத்மா மட்டும் சுகமாய் வாழ்வதற்கு முடியும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கவனிங்க, தன்னுடைய வாழ்க்கையில நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறது. நகோமிக்கு தொடர்ச்சியாய் 3 மரணங்கள். அது சாதாரணமானது அல்ல. தன்னுடைய அந்த வீட்டில் கொஞ்சம் ஹை ஹேண்ட் எடுத்து அப்படின்னா, சில வீடுகளில் தலை கணவனார் இருப்பார்கள். எல்லா வீட்லையும் தலைவை கணவராக தான் இருப்பாங்க. ஆனால் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் கொஞ்சம் துடுக்கமாக, கொஞ்சம் ஞானமாய் அவங்களையே ஞான ஆலோசனை சொல்லி, இல்லை இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சில ஆலோசனை அவங்க கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். அவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும். இவங்க மூலமாக தான் அந்த குடும்பம் வழி நடத்தப்படும். ஆனால் அந்த தலைமைத்துவங்கிறது மாறாது. அவர்களுக்கு கொடுக்குற மரியாதை அதெல்லாம் இருக்கும். ஆனால் இவங்க அது ஒன்றும் தப்பு இல்லை, தப்பெல்லாம் சொல்லலை. நான் இப்போ இந்த குடும்பத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நகோமி சொல்கிறது தான் சரியாங்க, போகலாங்களா, நம்ம இனி எதுக்கு இங்கே உட்காந்துருக்கணும், சரிப்பா நீ சொன்னேன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 ஆண் மக்களோடு சேர்ந்து மோவாப் தேசத்திற்கு படாத பாடுபட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்து தன்னுடைய கணவனாரையும் இழந்த அந்த அம்மாவால் கண்டிப்பாக வாழ முடியாது. அவனுடைய ஆத்மா எல்லா பக்கம். அதான் அவருடைய பேர் நகோமி. நகோமிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். அந்த ஊருக்குள்ள என்ட்ரு ஆகும்போது நீங்க 1ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லப்படும். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். 21வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் இந்த இடத்திலே நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். நல்லா கவனிச்சுங்க. உண்மையிலே இவருடைய வாழ்க்கையிலே இவருடைய ஆத்மா செத்து போற மாதிரி இருக்குது. என்ன இருந்து என்ன பிரயோஜனம் சார்? எல்லாருமே நகோமி நகோமி மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன அப்படியெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க, அன்னைக்கு நான் இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற, என்ன சந்தோஷம்னு கேட்க வேண்டாம், என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. மாறாள்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா கசப்பு. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது எப்படி வந்திருக்கிறேன்? நான் குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். தன்னுடைய பிள்ளைங்க 2 பேரும் தன்னுடைய கணவனாரும் இறந்து போன உடனே இவங்களுடைய ஆத்மா அப்படியே விசனப்படுது. எல்லாமே இருக்குது, ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி. ஆனா இப்போ ரூத் என்கிற ஒரு மருமகள் கிடைக்கிறாள், கூட வந்தாச்சு. அந்த தேசத்துக்குள்ள அவங்க பெத்லெஹேமுக்குள்ள போயாச்சு. இப்போ தன்னுடைய மருமகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல பிள்ளையா இருந்து அவளுடைய குடும்பம் கட்டப்படுது.
இந்த நகோமி அந்த இடத்துல ஒரு வேலை பண்ணாங்க. என்ன வேலை அப்படின்னு சொன்னா, நான் வாழ்ந்திருக்கிறதும் என்னுடைய மருமகள் வாழ்ந்திருக்கிறதும் ஒண்ணுதான். என்னால என்னுடைய சந்ததியை காப்பாற்றுறதுக்கு முடியல, ஆனா என் மருமகள் இப்பொழுது ஒரு புது சந்ததியை காப்பாற்ற போறாள். அதான் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் வாயும் வயிறு வேற தானே அப்படின்வாங்க. என்னதான் இருந்தாலுமே அம்மாவுக்கு புள்ள மாதிரி அம்மாவுக்கு மருமகள் புள்ள ஆயிர மா அப்படின்னு கூப்பிடலாம், மம்மி அப்படின்னு கூப்பிடலாம். இல்லைன்னா இவங்க மகளே அப்படின்னு கூப்பிடலாம். என்ன மகளேன்னு கூப்பிட்டாலும் என்ன அம்மான்னு கூப்பிட்டாலும் மாமியார் மாமியார் தான், மருமகள் அந்யோன்யமாய் தன்னுடைய பிள்ளைகளை போல பார்த்து கொள்ளுகிற நகோமி அம்மாக்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா அன்னைக்கு ஒரு நகோமி அம்மா இருக்கிறாங்கன்னா இன்னைக்கும் அதே மாதிரி பேர்ல இல்ல, குணத்துல ஒரு நகோமி அம்மா. அன்னைக்கு ஒரு ரூத் அப்படின்ற ஒரு நல்ல மருமகள் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கும் ரூத் அப்படின்ற ஒரு நல்ல மருமகள்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல என் பிள்ளை அந்த இடத்தை ஃபில் பண்ணா என்ன, என் மருமக அந்த இடத்துல ஃபில் பண்ணா என்னன்னு சொல்லி அந்த துக்கத்தையே நினைச்சிட்டு இருக்காம, அந்த விழுகையே நினைச்சிட்டு இருக்காம, இப்ப ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல திருப்தியாகி அதை அரவணைச்சு அதை ஏற்றுக்கொண்டு அதுல சந்தோஷப்பட்டு அந்த நகோமி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 4ஆம் அதிகாரத்தினுடைய 16 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அயல் வீட்டுக்காரர்கள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இப்போ அவங்க ஆத்துமா வாழ்ந்துச்சு. இப்போ அவங்க ஆத்துமா தான் எதிர்பார்த்தது கிடைக்கல, தான் ஆசைப்பட்டது கிடைக்கல, தான் ஜெபம் பண்ணது கிடைக்கல, தான் உழைச்சது கிடைக்கல, தான் கற்பனை பண்ணது கிடைக்கல. அது மூடப்பட்டு இப்ப தான் கற்பனை பண்ணாத, தான் நினைக்காத, நான் தன்னுடைய வாழ்க்கையிலே இல்லாத ஒன்று தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்குது. ஆனா இந்த நகோமி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஆசைப்பட்டு தான் நினைத்து கிடைத்த அதிலே எவ்வளவு சந்தோஷமாயிருப்போமோ அந்த சந்தோஷத்தை இதிலே செலுத்தி தன்னுடைய ஆத்மாவை வாழ வைத்ததினாலே அயல் வீட்டுக்காரிகள் அவளை பார்த்து சந்தோஷப்படுகிற அந்த நாளை கர்த்தர் அனுமதித்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க திட்டம் போட்டது, நீங்க பிளான் பண்ணது, நீங்க முயற்சி எடுத்தது, நீங்க உழைச்சது, நீங்க இன்வெஸ்ட் பண்ணது, நீங்க நெடுநாளாய் காத்திருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வந்து எதிர்ப்பாய் வந்து அது ஒருவேளை நடக்காததுனால் உங்களுடைய மனது ஒருவேளை அப்செட்டா இருக்கும்னா, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, அதை நினைச்சு கவலைப்படுறத நிறுத்திட்டு இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு அதிலே சந்தோஷப்பட்டு அதிலே தன்னுடைய பிரயாசத்தை செலவு செய்து அதை வா என்று அழைத்து கொண்டு அதிலே திருப்தியாய் இருப்பீர்களே, ஆனால் உங்கள் ஆத்துமா வாழ்ந்திருக்கும், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சந்தோஷம் உங்களுக்கு உண்டாயிருக்கும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதுதான் ஆண்டவருடைய சித்தமே. ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் தான் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, என் ஆத்துமா வாழணும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாருமே, என் ஆத்துமாவை வாழ வைங்க ஆண்டவரே. என் ஆத்துமாவே நீ வாழ்ந்துரு, என் ஆத்துமாவே நீ வாழ்ந்துரு. சொல்லுங்க ஒவ்வொருத்தரும், எனக்கு வந்திருக்கிற நஷ்டத்தினால என்னுடைய ஆத்துமா வீணாக கூடாது, எனக்கு வந்திருக்கிற அவமானத்தினால என்னுடைய ஆத்துமாவை நான் இழந்துடக்கூடாது. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவை வாழ வைக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. என் ஆத்துமா சந்தோஷமா வாழணும், என் ஆத்துமா மகிழ்ச்சியாக வாழணும். உள்ளத்துக்குள்ள எனக்கு ஒரு சந்தோஷத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் நீ நல்லவர், என் ஆத்துமாவை வாழ வைக்கிறவர் கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி மாதத்தில், இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் என்னுடைய ஆத்துமாவை வாழ வைத்து சந்தோஷத்தினால் என்னை நிரப்பி மகிழ்ச்சியாக்கி புது ஆண்டுக்குள்ள என்னை வழி நடத்துகிற கர்த்தர் நல்லவர். என் ஆத்துமா வாழ்வதாக, என் ஆத்துமா வாழ்வதாக, என் ஆத்துமா வாழ்வதாக.
ஆமென். இப்ப பாட போறோம். ஆமென். இப்ப எல்லாரும் சேர்ந்து, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். ஒரு 3 விஷயம் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன். உங்க ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயா. ஜஸ்ட் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. நமக்கு முன்னாடி வச்சிருக்கிற சாப்பாடை துக்கத்தோட சாப்பிட்டா நம்முடைய ஆத்மா வாழலைன்னு அர்த்தம். ஆனா நமக்கு முன்னாடி வச்சிருக்கிற சாப்பாடை சந்தோஷமா சாப்பிட்டா இதான். இப்ப நினைச்சு பாருங்க. ஆமென். ஒரு பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டோம், சந்தோஷமா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி போனா உங்க ஆத்மா வாழ்ந்திருக்குன்னு அர்த்தம். அதுலயே ரொம்ப உடஞ்சு போய் சோர்ந்து போய் என்னத்த வாழ்க்கை அப்படின்னு உட்கார்ந்தா உங்க ஆத்மா இன்னும் என்ன பண்ணல, கேட்கல. ஃபாஸ்டிங் பிரேயருக்கு பைபிளை தூக்கிட்டு உள்ள வரும்போது வெற்றி கோடி பூடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா உங்க ஆத்மா என்ன பண்ணிருக்குது, என்னத்த பாசிங் பிரேயருக்கு போய் என்னத்த கண்டோம், எத்தனை மாசமா போயிட்டு இருக்கிறோம், நம்மளும் பாஸ்டர் மாசம் பாசிங் பிரேயர் வச்சுதான் இருக்கிறாரு, நானும் போயிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா உங்க ஆத்மா என்ன பண்ணல, வாழல. பசுத்தவான்களை பாருங்க, சிங்க கெபிக்குள்ள போடும்போது அப்படியே 2 கையை விரிச்சு, வாப்பா வா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதம். ஏன்னா அவங்க ஆத்மா என்ன ஆயிடுச்சு, அப்படியே திருப்தி ஆயிடுச்சு. தன்னுடைய சரீரத்தை ஒரு கண்டத்தை வந்து சிங்கம் அப்படியே கடிச்சு துப்புனா கூட போட, எனக்குள்ள இருக்கிற ஆத்மா நான் எல்லாத்தையும் இந்த உலகத்துல அனுபவிச்சிட்டேன், எல்லா சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும், என்னப்பா. அவங்களை யாராவது ஏமாத்திட்டாங்களா, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராவது புடுங்கிட்டாங்களா, வச்சுக்கப்பா உனக்கு ஆசை அவ்வளவுதானே அப்படின்னு. ஆனா அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. எப்படிப்பா இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு நீ எப்படிப்பா ஏமாந்துட்டு இப்படி சந்தோஷமா இரு? அடப்போ, கத்தர் தானே கொடுத்தாரு, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மா என்னவா இருக்குது, என் ஆத்மா வாழ்ந்திருக்குது, என் ஆத்மா வாழ்ந்திருக்குது. யோபனுடைய மனைவியினுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, யோபனுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன்னை விட்டுதான் எல்லாமே போச்சு இல்ல, பிள்ளைகள் போயாச்சு, சொத்து போயாச்சு, எல்லாம் போயாச்சு, இனி நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம். ஆனா யோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அப்படி கிடையாது, நான் வாழ்ந்திருக்கிறது என்னுடைய ஆசீர்வாதத்தை பொறுத்தல்ல, என் தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆத்மா வாழ்ந்திருக்குது. என் சரீரம் வாழாம இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகள் வாழாம இருக்கலாம், என்னுடைய ஆசீர்வாதங்கள் வாழாம இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆத்மா கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். என்னுடைய ஆத்மாவை மட்டும் நான் ஒரு நாளும் சோர்வுக்குள்ளாக விடவே மாட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்க எடுங்க. எல்லாம் வேணாலும் போட்டும் பிரதர், எல்லாம் வேணாலும் போட்டும் சிஸ்டர், எல்லாம் வேணாலும் போட்டும் தாய் தகப்பனை, எது வேணாலும் இல்லாம போட்டும், ஆனா உங்க ஆத்மாவுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை மட்டும் யாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா பறிச்சுக்கவே முடியாது. என் ஆத்மா உமக்குள்ளே களிகூறுகிறது, என் ஆத்மா உமக்குள்ளே களிகூறுகிறது. கடந்த நாட்களில் நடந்த இந்த கணவனை இழந்த அவர்களுக்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை நம்ம ஒழுங்கு செய்திருந்தோம். அப்போ அதில் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணி, அந்த வாழ்க்கை சரித்திரத்தை ஒருத்தருடைய வாழ்க்கையை வாசித்து அதை உங்களுக்கு நான் சொன்னேன். ரொம்ப ஆச்சரியமா, ஜூலியட் அப்படின்ற ஒரு தேவ மனுஷி தன்னுடைய கணவன் 4 பேரோடு சேர்ந்து ஒரு மோசமான ஜனங்கள் குடியிருக்கிற இடத்துல ஊழியத்திற்காய் கடந்து போனார். அந்த ஜனங்கள் வந்து அந்த பிள்ளைய வந்து அவங்க 4 பேரையும் அப்படியே அடிச்சு கொன்னுட்டாங்க, கொன்னு புதைச்சிட்டாங்க அங்கேயே. ஆனால் கல்யாணமாகி 2 இயர்ஸ் 2 வருஷம் தான் ஆச்சு, சின்ன கை குழந்தை. ஆனா அந்த கை குழந்தையோட அந்த அம்மா எந்த இடத்துல தன்னுடைய கணவனாரை அடிச்சு கொன்னாங்களோ அதே இடத்துல போய் ஊழியம் செஞ்சு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு புதிய ஏற்பாடை, அந்த ஜனங்களுக்கு ஒரு மொழியை உண்டு பண்ணி அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து அங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அங்க ஒரு பெரிய ஊழியத்தை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் மரித்து போனார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! தன்னுடைய கணவனார் சின்ன வயதிலிருந்தே விட்டுட்டு போனதுக்கு பிற்பாடு எப்படி வாழ முடியும்? ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்காக தானே என்னுடைய கணவனார் போனார், என்னுடைய கணவனாரை நீ பாதுகாக்கலையா? என்னுடைய கணவனாரை பத்திரமா கொண்டு வர உங்களுக்கு தெரியாதா? என்னை இப்படி அனாதையா விட்டுட்டீங்களே, என்னை இப்படி நீங்க பண்றதுக்கு நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணினேன் அப்படின்னு சிலர் கேட்பார்கள். ஆனா அந்த ஜூலியட் அப்படின்றவங்க அந்த வார்த்தை எதையுமே கேட்கல. கர்த்தருடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் விட்டு
போன அந்த ஊழியத்தை நான் செய்வேன்னு நினைச்சு அங்க போய் நின்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கிற எதுவுமே வாழலைன்னாலும் அவங்க ஆத்துமா மட்டும் ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டு நிலைப்பட்டு அது வேர் பற்றி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால என் ஆத்துமா வாழ்துயா, நான் அந்த இடத்துல நிப்பேன்னு ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சான். இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நியூ இயர்க்குள்ள உள்ள நீங்க போகும்போது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே, போன வாரம் நம்ம கேட்டோம்ல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். ஆமென் சொல்லுங்கள். என் ஆத்துமாவை கர்த்தர் வாழ வைக்க போறார். இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதே நிறைய பேருடைய ஆத்துமாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே தோல்வியா இருந்தாலும் உங்க ஆத்துமாவில் கர்த்தர் ஒரு பெரிய திருப்தியை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு பெரிய தைரியத்தை தரப்போகிறார். உங்களை பார்க்கிற நிறைய பேர் இத்தனை போனதுக்கு அப்புறம் உங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு கேட்க போறாங்க. அப்ப நீங்க சொல்ல போறீங்க, எனக்குள்ளது எல்லாம் என்னை விட்டு போனாலும் என் ஆத்துமாவை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், என் ஆத்துமாவை வாழ வைக்கிறவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். பாடலாமா? என் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஹalleluya. கரங்களை தட்டி ஆமென். ஓ ஆமென் ஆமென். எல்லாரும் சந்தோஷத்தோடு கையை தட்டி பிரியமானவனே ஆத்துமா வாழ்ந்து போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் பிரியமானவரே ஆத்துமா வாழ்ந்து போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும். இப்ப சொல்லு, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, விதித்திடுவார் தாண்டிடுவார், விதித்திடுவார் தாண்டிடுவார். மாற்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மாற்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவரே ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரும் மகன். பிரியமானவரே எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரும் மகன். வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. நெருங்கு பட்டயத்தை ஆவினரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவரே ஆடோ ஹalleluya. சுகமாயிரும் மகன். அப்படியே பக்கத்துல பிரியமானவரே ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே. ஹalleluya. இந்த ஆத்துமாவுக்கு இன்னொரு அர்த்தம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளார்ந்த மனிதன். அதான் நம்ம இன்னொரு பாட்டு, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. எப்படி உங்களுக்கு வெளிப்பட்ட விதத்துல வெளியில ஒரு சரீரம் இருக்குதோ அதே போல வெளியில ஒரு மனுஷன் இருக்கிறது போலவே நமக்கு எல்லாருக்குள்ளேயும் இன்னொரு மனுஷன் இருக்கிறான். அது என்னது சொல்லுங்க? உள்ளான மனுஷன். இப்போ நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். 1-2 கொரிந்தியர் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது
நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எடுத்துக்கொண்டீர்களா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தினுடைய 15-16 வாசிக்கலாம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுமா இருக்கிறது. கவனிங்க, இப்போ இந்த வசனத்திற்கு நம்ம ஏற்றது மாதிரி நடக்குதா, ஆப்போசிட்டா நடக்குதான்னு கேட்டா நம்ம நிறைய பேருக்கு ஆப்போசிட்டா தான் நடக்குது. இங்க அப்போஸ்தலர் சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு எது நடந்தும் நாங்க சோர்ந்து போறதில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய வெளிப்பட்ட மனுஷன் நாளுக்கு நாள் அழிஞ்சு கொண்டிருக்கிறான். சுவிசேஷம் சொல்றதுனால அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்கறது இல்லை. அவ்வளவு சரீரத்தில் அவங்களுக்கு பாதிப்பு, சரீரத்தில் அவ்வளவு பிரச்சனை. ஆனா தேவ மனுஷன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிஞ்சாலும் எங்களுக்கு உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்னவா இருக்கிறாராமா? சொல்லுங்க சத்தமா. நம்ம நிறைய பேருக்கு இந்த ஏஜ் ஆகுது பாருங்களேன். இந்த வயசானவங்க வயசாக 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 சந்தோஷமா இருப்பாங்களா, வயசாக வயசாக துக்கமா இருப்பாங்களா? ஹலோ, கேட்கல இல்லை? எல்லாரும் ஹல்லேலூயா எனக்கு 99 ஆனது அப்படின்னு நான் சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா எனக்கு 80 வயதை நான் தாண்டி விட்டேன் அப்படின்னு நான் சொல்ல போறாங்க. நம்ம நிறைய 80 வயசு ஆகி போச்சு அப்படி அந்த மாதிரி அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பயம் வந்துடும் நிறைய பேருக்கு. என்ன, எனக்கு 80 வயசாச்சா, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன், 90 வயசாச்சா, இன்னும் அந்த மாதிரி. ஆனா இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, நாளுக்கு நாள் என்னுடைய புறம்பான மனுஷன் என்ன பண்றாரு, அழிஞ்சிட்டே இருக்கிறான். நான் சில நேரத்தில் யோசிப்பேன், எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு 83 வயசு. 83 வயசுல அப்பாவுடைய தலையில கை வச்சு பார்த்தோம்னா சொட்டையே இருக்காது, நிறைய முடி இருக்கும். இது இந்த 83 அவர் முடி கொட்டலைங்க. அதுவும் எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும்தான் வெள்ளை முடி தெரியும். நமக்கு 40 தான் ஆச்சு. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீசையில வெள்ளை முடி எட்டி பாக்குது. சரி, என்னடா இது நமக்கு நரைச்சிருச்சு போலன்னு தெரியுது. சரி, நம்ம நரைச்சதை வெளியே காமிச்சிக்க முடியாது, 2 சிசர் எடுத்து அதை 2 முடி தானே வந்திருக்குது, கட் பண்ணிடலான்னு கட் பண்ணா ஒரே மாசத்துக்குள்ள அந்த 2 4 நிக்குது, 2 மாசத்துக்குள்ள 4 8 நிக்குது. இப்ப என்ன முடிவெடுத்தோம்னா 3 மாசம் கட் பண்ண, ஆனா 4வது மாசத்துல நீ கட் பண்ண முடியாது, சேவ் தான் பண்ணணும் நீ. அப்போ நாளுக்கு நாள் நம்முடைய புறம்பான மனுஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அழிஞ்சிட்டே இருக்குது. ஆனா எனக்கு துக்கம் இல்லை, எனக்கு சஞ்சலம் இல்லை, எனக்கு வருத்தம் இல்லை. என்னுடைய மண்ணான சரீரம் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போனாலும் எனக்கு உள்ள இருக்கிற ஆத்துமா, உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் பலப்பட்டு, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், அவர் பூமியிலே புகழப்படத்தக்கவர், நான் இன்னும் தேவனுக்காக வாழணும், இந்த கான்செப்டுக்குள்ள யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் அசைக்கவே முடியாது. ஆனா நம்ம நிறைய பேர் புறம்பான மனுஷனுக்கு, வெளி மனுஷனுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும், எல்லாத்தையுமே கொடுக்கும். கொடுக்காதது எதுவுமே இல்லை. பசிச்சா சாப்பிட்றோம், டயர்டா இருந்தா தூங்குறோம், காய்ச்சல் வந்தா டேப்லெட் போடுறோம், எல்லாத்தையுமே. ஒண்ணு, ஒரு சின்ன அழுக்கு இருந்தா உடனே போய் கழுவிக்கிறோம், ஒரு சின்ன பலவீனம் வந்தா உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம நிறைய கேர் எடுக்காதது யார? கேட்கல சத்தமா? இப்போ அம்மாங்களுக்கு சொல்றேன், பால் பாத்திரத்தை உள்ள கழுவுவீங்களா வெளியே கழுவுவீங்களா? கேட்கல கேட்கல. வெளியே கழுவுனா வெளியே கழுவிட்டு உள்ள கழுவி திருப்பி டீ போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க டீயை எவன் குடிப்பான்? யாரு குடிப்பா? ஒருத்தரும் குடிக்க முடியாது. ஆனா வெளியில கழுவாட்டா கூட பரவாயில்ல, என் பாத்திரத்தை எங்க கழுவணும் நான்? இப்ப நினைச்சுங்க, வெளியில எல்லாத்துமே சூப்பர். யாராவது ஒருத்தர் நீ சோகமா இருக்கிறியன்னு கேட்டக்கூடாதுன்றதுக்காகவே ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு தான் நம்ம நிறைய பேர் வரோம். ஆனா இருதயத்துக்குள்ள அவ்வளோ துக்கம் இருக்கும். ஆனா வெளியில என்ன பண்ணுவோம்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
பிரைஸ் லார்ட். ஆமா, பிரியமானவனே. ஆனா உள்ளுக்குள்ள ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா வெளியான மனிதன் நாளுக்கு நாள் தோல் சுருங்கும், நாளுக்கு நாள் முடி கலர் மாறிடும், நாளுக்கு நாள் உன்னுடைய உடம்பு பலவீனப்படும். அதனுடைய வேலிடிட்டி டைம் கொஞ்சம் தான். ஆனா இங்க உள்ள இருக்கிற மனுஷனுக்கு அழிவில்லை. இது நித்திய காலமாய் தொடர போகுது. இதை ஒன்ன தவிர வேற யாரும் அழிக்க முடியாது. அதனால அழிஞ்சு போகிற அந்த சரீரத்திற்காக நீ எஃபோர்ட் எடுக்கிறத விட, அழிஞ்சு போகிற அந்த சரீரத்திற்காக நாளுக்கு நாள் கவனம் செலுத்துகிறத விட, நித்திய காலமாய் உன்னோடு கூட தங்கி தேவராஜ்யத்திற்கு வருகிற அந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்தி தைரியப்படுத்தி கட்டி சந்தோஷப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். இந்த உலகத்தில் எந்த புயல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னுடைய இருதயம் பயப்படாது. காரணம், என்னுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பலனா இருக்கு. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லாரும் ஜெபிப்போம், ஆண்டவரே என் ஆத்துமா வாழ்வது போல என்னுடைய உள்ளான மனுஷனை நான் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். 2025 வருஷத்தை ஆண்டவர் நமக்கு எது தர்றார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 1000 டார்கெட் இருக்கலாம். நெக்ஸ்ட் இயர் இதை பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் அதை பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் எங்க பிள்ளைக்கு அப்படி பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் வீடு கட்டணும், நெக்ஸ்ட் இயர் நில, எத்தனை வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனா ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை எடுக்க வேண்டிய ஒரு பெரிய தீர்மானம், என்னை வெளிப்பிரகாரமா இருக்கிற ஆசீர்வாதத்தை விட என்னுடைய உள்ளான மனுஷனை நான் தைரியமா வச்சுக்கணும். நான் நிறைய ஜெபம் பண்ணணும், நான் ஆவியில நிறையணும், நான் தைரியமா என்னை வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய உள்ளான மனுஷனை நான் பரிசுத்தமா வைக்கணும். உள்ளான மனுஷனை கர்த்தர் புதுப்பிக்கிறவர். என்னுடைய உள்ளான இது சரியா ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டுச்சுன்னா ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டார். நமக்கு கவனிங்க, வெளியில நமக்கு ஆபத்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எங்க எஃபெக்ட் பண்ணும்? கேட்கல. பயம் எங்க இருந்து வருது? பயம் தோல்ல இருந்து வந்தா மனசுல இருந்து வருதா? கேட்கல. ஆனா அடிபட்டது தோல்ல, பயம் எங்க வருது? அப்போ இது இங்க அடிபடும் போது எது வீக்கா இருக்குது? மனசு வீக்கா இருக்கிறதுனால பயம் வருது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல கையில பாம்பு கடிக்குது, கவ்வி பிடிச்சிருச்சு. பாம்பு கையில சீண்டின உடனே உள்ளத்துக்குள்ள பலவீனமா இருந்தா உடனே மனசுல என்ன வந்திருக்கணும்? பயம் வந்திருக்கணும். ஆனா இப்ப அவனுக்கு பயம் வரல, அவனுக்கு தைரியம் தான் இருந்துச்சு. அவனுக்கு பயம் வராதுக்கு காரணம் என்னன்னா, கேட்கல, உள்ள ஸ்ட்ராங்கா இருக்குதா, போட போய் தீயில உதறி போடு. நம்ம எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் பிரசங்கம் பண்ணும்போது, சில நேரத்தில் எங்க பாஸ்டர் டைம் எல்லாம் பார்க்க மாட்டாரு. பிரசங்கம் ஒருவேளை ரொம்ப பிரசன்ஸா போகுது அப்படின்னு சொன்னா 2 மணி வரைக்கும் கூட கொண்டு போயிடுவாரு. காலையில் எங்க 8:30 மணிக்கு ஆரம்பிச்ச சர்வீஸை 2 மணி வரைக்கும் கூட கொடுப்பாரு. இடையில யாராவது ஒருத்தர் தூங்குனா பிரசங்கத்தை நிறுத்தி சொல்லுவாரு, என் பிரசங்கம் முடியணும்னா ஒன்று என்னுடைய பாயிண்ட் அவர் எழுதி வச்சிருப்பாரு, ஒரு 7 பாயிண்ட் 6 பாயிண்ட், ஒன்று இந்த பாயிண்ட் முடியணும், இல்லைன்னா இயேசு வருக வரணும், இல்லைன்னா முடிக்க மாட்டேன்னு. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பாம்பை உதறி தள்ளிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னும் நமக்கு நிறைய ஊழியம் இருக்குப்பா, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண மாட்டேன், அதுக்கு முன்னாடி நான் சாக மாட்டேன், விரியன் பாம்பே வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். காரணம் என்னன்னா, உள்ளான மனுஷன் அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவு ஸ்ட்ராங். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வெளியில ஒரு பலவீனம், வெளியில ஒரு ஆக்சிடென்ட், வெளியில ஒரு ஆபத்து வந்தா கூட உங்க இருதயம் கலங்காம இருக்கணும்னா, நீங்க தைரியமா இருக்கணும்னா எது ஸ்ட்ராங்கா இருக்கணும் தெரியுமா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபிக்க போறோம். என்னுடைய உள்ளான மனுஷன், இதை மோல்டு பண்ணுங்க, இதை பலப்படுத்துங்க, இதை சரி பண்ணுங்க, இதை பரிசுத்தப்படுத்துங்க. மற்றது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கு. இப்பதான் ஜெபிக்கணும், என் ஆத்துமா வாழ்வது போல. சோ என்னுடைய உள்ளான மனுஷன் வாழாம எனக்கு எது கிடைச்சும் எனக்கு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க உள்ளான மனுஷன் வாழாம, சொல்லுங்க, உள்ளான மனுஷன் வாழாம எது கிடைச்சும் உங்களுக்கு எந்த பிரயோஜனம்? அதனாலதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கிறான்னா, 86ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தில் ஜெபிக்கும் போது, உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்முடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்முடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. அந்த பாட்டை பாட போறோம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள்
புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெளியான மனுஷனுக்கு நீங்க கேர் எடுக்கிறீங்க, ஆனா உள்ளான மனுஷனுக்கு நீங்க கேர் எடுக்காத போது யார் கேர் எடுக்கிறா? யாரு சொல்லுங்களேன். உள்ளான மனுஷனை நீங்க கவனிச்சுக்காம விடும்போது ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், இவன் வெளியில பாடி நல்லா தான் இருக்குது, ஆனா உள்ளான சரீரம் அவனுக்கு என்னவா இருக்குது? ரொம்ப வீக்கா இருக்குன்றதுக்காக இதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு, வெளி சரீரத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிச்சா ஸ்ட்ராங் ஆகுன்றாங்க. ஹலோ, வெளியில இருக்கிற இம்யூனிட்டி குறையும் போது சூரட்டியை வாங்கி சாப்பிடு, உனக்கு ரத்தம் அதிகமாகுன்றாங்க. வெளியில சரீரத்தை பலனாய் வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய பேருக்கு ஐடியா தெரியும். தெரியுமா தெரியாதா? கேட்கல. இரும்பு சத்து குறைவா இருந்தா முருங்கைக்காய் சாப்பிடு, முருங்கைக்காய் கீரையினுடைய அந்த சூப்பு சாப்பிடு. உனக்கு போனெல்லாம் ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா ஆட்டு எலும்பு வாங்கி சூப்பு போட்டு குடி. இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் தெரியும். ஆனா உள்ளான மனுஷன் பலவீனப்பட்டா நமக்கு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட். ஆனா வெளியில உள்ள மனுஷனுக்கு ஆட்டுக்கால் சூப்பும் பூஸ்டும் இருக்கிறது மாதிரி உள்ளான மனுஷனை பலப்படுத்துறதுக்கு சில நேரத்தில் பாடுகளும் வேதனையும் தான் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். போராட்டம் பிரச்சனைன்னு வரும்போது இந்த உள்ளான மனுஷன் தேவ சமூகத்தில் வந்து உட்காரும்போது அப்படியே அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி இந்த உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். உள்ளான மனுஷன் மேல் நோக்கமாய் இருக்கிறவர் கர்த்தர். கர்த்தர், ஆமென் சொல்லுங்க. இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் நம்ம ஜெபிக்க போறோம். எனக்கு ஒன்றும் வேணாம், வெளியில இருக்கிறத விட்டுருங்க, வெளியில இருக்கிறத விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கருப்பா இருந்தாலும் கேட்கல, நீங்க எப்படி இருந்தாலும் அழகா இருக்கிறீர்கள். அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆமென். அவ்வளோ கருப்பா இருக்கும் அந்த குழந்தை. ஆனா அந்த அம்மா எடுத்து முத்தம் கொடுத்து கொஞ்சும் போது என் வெள்ளை சக்கரை அப்படின்னும். ஏமா ஒரு நியாயம் வேண்டாமா? வெள்ளை சக்கரைன்னு நீங்க கூப்பிடுறீங்களாம்மா? அந்த குழந்தை அவ்வளோ கருன்னு இருக்கேம்மா, நீங்க வெள்ளை சக்கரை. ஆனா அந்த குழந்தை கருப்பா இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அது என்னதான் கேட்கல. அதனால புறம்பான காரியங்கள் நம்முடைய தேவனுக்கு நாம் எப்படி இருந்தாலும் அழகா இருக்கிறோம். நம்முடைய குரலை எப்படி இருந்தாலும் ரசிக்கிறவர் கர்த்தர். ஆமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சர்ச்சில் இருக்கிற இப்போ ஒரு 6-7 மாதத்தினுடைய ஒரு குழந்தை சர்ச்சில் ஒரு ஒரு சின்ன வாலிப தங்கச்சி திட்டுவேன் அப்படின்னு சொல்ற, கை நீட்டி சொல்றத அந்த குழந்தை அதே மாதிரி சொல்லுது. அப்போ இன்னைக்கு காலையில் பாஸ்டம்மா எந்திரிச்ச உடனே என்கிட்ட மொபைலை கொண்டு வந்து காமிச்சு, பாருங்க இந்த பிள்ளை எப்படி இந்த குழந்தை சொல்லுது அப்படின்னாங்க. அதை ரசிச்சு அவங்க அம்மா அவ்வளோ ரசிக்கிறாங்க. நான் நம்புறேன் அந்த குழந்தை என்ன பேசுறது கூட அதுக்கு தெரியல, ஆனாலும் அந்த தாயார் அந்த குழந்தையை ரசிக்கிறாரு. அதனால இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை எப்படி இருந்தாலும் என்ன பண்றாருன்னா, நேசிக்கிறதுனால தான் நம்ம இந்த தேவனுடைய சமூகத்துல உட்கார்றோம், இந்த சத்தத்தை கேட்கிறோம். நம்மளை ஆண்டவர் மற்றவங்கள மாதிரி பார்சியாலிட்டி பார்த்து இல்லை, நம்முடைய முகத்தை பார்த்து, அழகை பார்த்து, பர்சனாலிட்டியை பார்த்து நம்மளை கர்த்தர் தேடி வந்திருந்தார்னா நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம், இந்த சத்தத்தை கேட்டிருக்கவே மாட்டோம். அழகு பார்த்து வந்திருந்தாருன்னா நாத்தமா இருக்கு, உனக்கு நாத்தமா இருக்கு, போய் உட்கார், தள்ளி உட்காருன்னா நம்ம நிறைய பேர் கண்டிப்பா இந்த ஆண்டவரை தேடி இருக்கவே முடியாது. இன்னைக்கு பாருங்களேன், திருச்சபையா இருந்தா கூட ஒரு யாராவது ஒருத்தர் நாத்தத்தோட உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி பரவாயில்ல, அவன் என்னமோ வேலைக்கு போயிட்டு அவர் வந்தாரு, இல்லை வேலைக்கு போயிட்டு அந்த மனுஷன் வந்திருக்கிறா, அவ உடம்பு நாத்தம் அடிக்குது அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். என்ன சர்ச்சுக்கு வரும்போது நாத்தம் அடிக்காம வரக்கூடாதுன்னு கூட தெரியாதா? இப்படி நாத்தம் அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போய் இன்னொரு இடத்துல தான் உட்காருவோம். நம்ம அவங்க கூட இருக்கிற விரும்ப மாட்டோம். ஆனா நம்ம நிறைய பேர் நாத்தத்துல கடந்தோம். நம்முடைய நாத்தத்தை நாத்தோன்னு பார்க்காத ஒரே ஒருத்தர் கர்த்தர். காரணம் என்னன்னா, அம்மாவுடைய இருதயம் கொண்டவர், தகப்பனாருடைய இருதயம் கொண்டவர். எங்கோ வாழ்ந்தோம், எப்படியோ அலைஞ்சோம், ஒண்ணுமே பார்க்காம நம்மளை தேடி வந்தவர் கர்த்தர். எதையுமே பார்க்கல. நான் அடிக்கடி நினைப்பேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர், எத்தனையோ பேர் என்னுடைய வருகைக்காக எதிர்பார்க்கிறவங்க, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறவங்க, பேச நினைக்கிறவங்க எத்தனையோ 1000 பேர். ஆனா ஒரு காலத்துல நினைப்பேன், இதே கோயம்புத்தூர் பட்டணத்துல கஷ்டப்படும் போது அந்த சாட்சியை சொல்லும் போது ஒரு தகப்பனார் என்னை பார்த்து சொன்னாரு, நீங்க இருந்த அதே 2000 நான் இங்க தான் இருந்தேன் சார், இங்க தான் இருந்தேன். நான் மட்டும் இப்படி ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களை ராஜா மாதிரி நான் வச்சு பார்த்துருப்பேன். சரி, அந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு. இல்லை, இன்னைக்கும் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க.
அன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது யாருடைய கண்ணுக்கும் நான் படலை, ஆனா ஆண்டவருடைய கண்ணுக்கு நான் மறையவே இல்லை. கர்த்தருடைய கண்ணுக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இன்னைக்கு நீங்க கஷ்டப்படும் போது நிறைய பேருக்கு உங்களை தெரியாது, ஆனா ஆண்டவருடைய கண்ணுக்கு நீங்க மறையல. இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு காரணம், எத்தனையோ பேருடைய கண்ணுக்கு நீங்க மறைஞ்ச போதிலும் கர்த்தருடைய கண்ணுக்கு மட்டும் மறையவே இல்லை. இன்னைக்கு சொந்தங்கள் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்படலாம், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படலாம், உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் உங்களை தேடி வரலாம். ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாத போது உங்களையும் என்னையும் தேடி வந்து குப்பையில கிடக்கும் போது, அழுக்குல கிடக்கும் போது, உதவாம கிடக்கும் போது நம்மளை தேடி வந்த கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை மேல தட்டி, முழு பலத்தோட மேல தட்டி ஸ்தோத்திரம்.